என்னடா இலை மாதிரி இருக்கு மீன் இந்த இங்க இருக்கு பாரு மேல தெரியுதா ஈலு ஈலு இங்க நீந்து போகுது. இங்க பாருங்க, இங்க நீந்தி போகுது வேக வேகமா. வேற எதுவும் சூப்பரா இருக்குல்ல. எப்ப அம்மா நீ லைன் போலாம். அங்க பாவம் 2:30 மணிக்கு எஞ்சால நடுவில் ஃபுல்லா நீர் தூங்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நீல் ஐலாண்டில் இருக்க லக்ஷ்மன்பூர் பீச் தான் போய் பார்க்க போகிறோம். ஆவ்லாக் ஐலாண்டில் இருக்க எலிஃபென்ட் பீச்சில் நாங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் நாட்டிகா ஃபெரியில் ஏறி நீல் ஐலாண்டுக்கு இப்போ கிளம்பிட்டோம். The pleasant view of the islands, surrounded by the shimmering sea and matchless landscape, redefines what holiday. போகலாமா போகலாமா? ரொம்ப ஓரமாக போகாதீங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து நீல் ஐலாண்டில் இருக்கோம். இதுக்கு வந்து ஏதோ புது பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பேர்லாம் வாயில் வரல. ஷாஹித் த்வீப்பா. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லக்ஷ்மன்பூர் பீச்சுக்கு போக போகிறோம். நிரஞ்சன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வரதுக்குள்ளே சன்செட்டும் போயிடும், அப்புறம் நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே வாங்க, நாங்கள் அப்படியே டேரெக்டாகவே லக்ஷ்மன்பூர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.
லக்ஷ்மன்பூர் பீச்சில் நீங்கள் வெளியவே நிறைய ஸ்டால்ஸ் பார்க்கலாம். அங்கேயே நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அக்வேஸ் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ அதுவும் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. கரெக்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானே இல்ல ராஸ் ஐலண்ட் ஓகே, அவன் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அவன் சொன்னதுனால எல்லாம் அதுவே நம்ம பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். ராதாநகர் பீச் சூப்பரா இருந்துச்சு. இல்ல மராரி எல்லாம் அந்த விளையாட்டுல விளையாடிட்டோம். ஆமா நல்லா நீட்டா ஒவ்வொரு இதா செதிலா தெரியுது. உள்ள போய் பார்த்தா அரே மழை தெரியுது. அவ்வளோ கிளாரிட்டி. பின்னி எடுத்துட்டா சரோஜிதில் ஸ்நார்க்லிங் பார்த்து 1000 அடி கூட்டிட்டு போல வந்துடும். அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டா. ஃபுல் டே ரொம்ப ட்ராவல் பண்ணதால நாங்கள் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். அடுத்த vlogல நம்ம பரத்பூர் பீச் அப்புறம் ஹவுரா பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல பார்ப்போம். தேங்க்யூ நீல் ஐலாண்ட். நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. இதுல உனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சது? அந்த போட் போகும்போது இந்த போட் போகும்போது ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. அந்த வெண்டிங் மிஷினில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, வெண்டிங் மிஷின் அதெல்லாம் இல்லை. அவனு ஸ்னிக்கர்ஸ் வெண்டிங் மிஷினில் ஒரு ஸ்னிக்கர்ஸ் வந்து டேஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு. வெண்டிங் மிஷினில் ஒன்று தயாரிச்சு வருதோ. ஸ்நார்க்லிங் வந்து செம ஈஸியாக இருக்குது. எனக்கு புரிஞ்சிச்சு. இல்ல கார்த்தி அங்க போய் அடுத்து போங்க. நீ ஆடுவா ஜாயின்
அம்மாவை கூப்பிடு, அம்மாவை ஆட சொல்லு. டேய் அங்க இருக்கு. இதெல்லாம் கூட இப்போ நம்ம நீ காலையில் தங்கியிருந்தது கூட ஃபுல்லாக கல் இல்லை சிசு இல்லை இதில் தைரியமாக அடிச்சு படுத்து வரலாம். பாவமாக இருக்குது. எதுவுமே இல்லை தரையில கல்லு எதுவுமே இல்லை, அப்படியே தண்ணி குடிச்சு நம்ம ஊராக இருந்தால் ஒரு 1000 பானிபூரி கடை, 2 ஷூட்டிங்கு, அப்புறம் இது பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாம் கவராக தள்ளி போட்டு தொடச்சி வீசிட்டு போகணும். கவரில் பஜ்ஜி வாங்கிட்டு அப்படி தூக்கி வீசணும். ஒரு வந்து கிளினிக்கில் ஷாம்பு கீப்புலாம் எடுத்து இது குளிச்சு டென்ஷனாக பாருங்க. குற்றாலத்துக்கு அதே உடம்பு பூரா எண்ணெய் அப்பிக்கிட்டு இப்போ என்னன்னா தலையில் எண்ணெய் ஜாஸ்தி அப்படியே நல்லா உடம்பு பூரா எண்ணெய் பூசிக்கிட்டு கிளினிக் ஷாம்பு 4 பாக்கெட் போடுவாங்க தலைக்கு. அதில் ஒரு துளி போட்டாலே முடியல. நீங்கள் வந்து குளிக்கலாம். இப்போ எங்கே போனாலும் இந்த பீச்சில் குளிக்கலாங்களா? அந்த டிரைவர்கிட்ட கேட்டால் உண்மையாலுமே நம்ம ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு சேர்த்து குளிக்கலாம்னு நினச்சிட்டான். குளிக்கலாம் கூடாது, நான் குளிக்கலாம். எல்லா பீச்லையும் அதான் சொல்கிறேன். எந்த பீச்சுக்கு நீங்கள் குளிக்கலாங்களா? இந்த பீச்சில் குளிக்கலாம் பண்ணலாமான்னு கேட்டு இவங்கெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் மசாஜெல்லாம் பண்ணி குளிப்பாங்க.